3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். நம்முடைய இந்திய நாட்டிற்கு அடுத்த வருடம் வரப்போகக்கூடிய மிகப்பெரிய 2 ஆபத்துக்கள். இதற்காக களத்தில் இறங்கியிருக்கிறது பாஜக. எல்லா வேலைகளையும் முடுக்கி விட்டிருக்கிறது. என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல் விஷயமா, அடுத்த வருடம் இந்தியாவினுடைய மக்கள் தொகையை கணக்கெடுக்க போகிறார்கள். எதற்காக இந்தியாவுடைய மக்கள் தொகையை கணக்கெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் நிரந்தரமாக பாஜக இந்தியாவில் ஆட்சியில் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம்தான். கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு தொகுதியில் இப்போ 7.5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற முறையில் தான். இன்றைக்கி அது ஏறத்தாழ ஒரு 15 லட்சம் 20 லட்சத்துக்கு பக்கத்தில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த மக்கள் தொகையையும் கணக்கில் எடுத்துட்டு அதன்படியான தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். இதே நேரத்தில் அடுத்த வருடத்தில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான மற்றொரு சம்பவம், ஒரே நாடு ஒரே தேர்தல். அதை முழுமையாக கொண்டு வர போகிறாங்க. இப்போ நமக்கு தெரியும், வக்ஃப் வாரிய சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதும் அடுத்த வருடம் வரப்போகிறது. அதனுடைய முதல் கட்டமாகத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அடுத்த கட்டமாக தொகுதி மறுசீரமைப்பு, அதன் பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல், பிறகு நிரந்தரமாக RSS ஆரிய பார்ப்பனிய இந்துத்துவ ராஷ்டிரம் என்கிற கனவை நோக்கி அவர்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறார்கள். சில காலங்களுக்கு முன்பு தொகுதி மறுசீரமைப்பு என்கிற அந்த விஷயத்திற்கு எதிராக, அந்த திட்டத்திற்கு எதிராக, RSSனுடைய திட்டத்திற்கு எதிராக நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான மாநிலத்தினுடைய தலைவர்கள், முதலமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்தது. எந்த விலை கொடுத்தேனும் இந்த திட்டத்தை நாங்கள் முறியடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி அமித்ஷாவும் மோடியும் RSSும் சேர்ந்து இந்த திட்டத்தை அடுத்த வருடமே செயல்படுத்துவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிறங்கியிருக்கிறார்கள். இன்றைய கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இப்போ பாஜக சொல்கிறது என்ன, 51, 61, 71 காலகட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுத்திருக்காங்க. அது தகுந்தவாறு தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இப்போதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதனுடைய ஒரு பகுதியாக தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும், பாராளுமன்ற இடங்களை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போது தமிழ்நாடு மாதிரியான இதை எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன? 71க்கு பிறகு ஏன் 71 நிப்பாட்டினாங்க அப்படின்னா, மக்கள் தொகை அதிகரிக்குது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு. அப்போது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின. ஆனால் வட இந்திய மாநிலங்கள் அதை பண்ணலை. இப்போ நீங்கள் இந்த மாதிரியான தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வரதன் மூலமாக தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்களுடைய தொகுதிகள் மிகப்பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் மாநிலங்களுடைய, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றங்களில் குறையும் இல்லையா? அதை எப்படி நாங்கள் அனுமதிப்போம்? எங்களுடைய மாநில உரிமைகள் பறிபோகும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது எவ்வளவு சரியான உண்மை. ஆனால் இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் RSS நிரந்தரமாக இந்தியாவில் ஆட்சியில் இருப்பதற்கு அடுத்த வருடமே இந்த 2 திட்டங்களையும் நிறைவேற்றப் போகிறார்கள். ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, இவர்கள் செய்யக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயங்களை பற்றி நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறோம். மறுபுறம் இந்திய ஜனநாயகத்திற்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய திட்டங்களை இவர்கள் தீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். RSS அந்த அளவிற்கு கங்கணம் கட்டி கொண்டு இறங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு பழைய காலத்தை மாறி இப்போ 7.5 லட்சம் பேருக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிற கணக்கெடுத்திங்கன்னா ஏறத்தாழ 1800 பாராளுமன்ற தொகுதிகள் இந்தியாவில் வந்துடும். ஆனால் மோடி புதிய ஒரு பாராளுமன்ற கட்டிடம் கட்டியிருக்கிறார். செங்கோலெல்லாம் உள்ளே கொண்டு வச்சுருக்கிறார். ஆனால் அதில் மொத்தமே இருக்குது 800 சொச்சம் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? இது எப்படி இவங்க தொகுதிகளை வரையறுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சரியாக தெரியல. இப்போ அமித்ஷா கூட இங்கே என்ன சொன்னார், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வடை சுட்டுட்டு போனார். தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறையாது அப்படின்னு வடை சுட்டார். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? சரி, ஒரு தொகுதி எங்களுக்கு குறையாது, எத்தனை கூடும்? எங்களுக்கு எத்தனை கூடும்? உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை கூடும்? அதுக்கு மோடிக்கிட்டையும் அமித்ஷாட்டையும் பதில், RSSகாரன் எவங்கிட்டையும் பதில் இல்லை இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறார்கள், கேரளா மக்கள் கேட்குறார்கள். ஏன்னா தமிழ்நாடு மாதிரியே மிகப்பெரிய அளவில் பாதிப்படையக்கூடிய மாநிலம் கேரளம், அதே மாதிரி பஞ்சாப், மேற்கு வங்கம். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா RSS ஒருபோதும் அங்கே வருவதற்கான வாய்ப்பே இல்லாத மாநிலங்கள்.
மக்கள் வந்து விரட்டி அடிக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஸை விரட்டி, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா அவனுக்கு திட்டத்தை எல்லாம் இங்கே கொண்டு வரான். ஏன்னா படித்தவன் இருக்கிறான், பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவன் இருக்கிறான். இங்கே வந்து இவங்க திட்டம் எதுவுமே செயல்படலை. அப்போ என்ன பண்ணலாம்? இருக்கிற இடங்களில் பள்ளிக்கூடங்களை, இப்போ உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான இடங்களில் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்படுகிறது. பள்ளிக்கூடங்களே இல்லாமல் ஆக்கக்கூடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். பள்ளிக்கூடங்களில் தரங்கள் குறைவாக்கப்படுகிறது. இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சிருக்கீங்க. ஏன்னா படிக்கக்கூடாது, பிள்ளைங்க படிக்கக்கூடாது, படித்தா நம்ம இங்கே உட்கார முடியாது. அப்போ அதற்கான வேலைகள் எல்லாம் மறுபுறம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இவர்கள் செயல்படுத்தவிருக்கிறார்கள். தமிழ்நாடு சொல்கிற மாதிரி, கேரளம் சொல்கிற மாதிரி, பஞ்சாப் சொல்கிற மாதிரி, மேற்கு வங்கம் சொல்கிற மாதிரி, இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் சொல்கிற மாதிரி எந்த விலை கொடுத்தேனும் இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இல்லை என்றால் ஆர்எஸ்எஸ் நிரந்தரமாக இந்தியாவில் ஆட்சியில் இருப்பதற்கான திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தெரியும். நாம் என்ன செய்ய போகிறோம்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.